இந்த ஒரு கிரேவி இருந்தால் போதும், இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். இந்த சோயா சங்க்ஸ் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு 50 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸை நல்லா சூடான தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, இது கூட இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, இதை எடுத்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதில் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் வச்சு அதில் ஆயில் ஹீட் பண்ணி பட்டை வகையெல்லாம் சேர்த்து பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சிருக்க சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறமா அரைச்ச மசால் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். விசில் போனதுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரே ஒரு கொதி விட்டு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, மல்லி இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு தாளிப்பு கொடுத்து குழம்புல சேர்த்துட்டு இதை சூப்பராக சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்டியான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.